மகாபாரதம் காவியம் பகுதி 79 முந்தைய தொடர்ச்சி. அலம்புசனுக்கும் அரவானுக்கும் கடும் போர் நிகழ்ந்தது. அலம்புசனுக்கும் அரவானுக்கும் கடும் போர் நிகழ்ந்தது. நாக வடிவ அரவானை ஏதும் செய்ய முடியாததால் மாயையில் சிறந்த அலம்புசன் கருட வடிவம் எடுத்தான். கருடனை கண்டால் நாகம் அஞ்சுவது இயற்கைதானே. அரவான் அதிர்ச்சி அடைந்தான். தன் பலத்தையெல்லாம் இழந்து நின்ற வேளையில் இதுதான் சமயம் என அவனை வாளால் வெட்டினான் அலம்புசன். அரவானின் மரணம் கௌரவசேனைக்கு புதிய ஆற்றலை தந்தது. அரவான் மடிந்தான். அலம்புசன் வாழ்க, துரியோத மாமனர் வாழ்க என்ற கோஷத்துடன் பாண்டவ படைகளை உக்கிரத்துடன் தாக்கின கௌரவ படைகள். தாய் வேறானாலும் தன் சொந்த தம்பியாகவே அரவானை பாவித்தவன் அபிமன்யு. அவன் அரவானின் மரணம் கண்டு கலங்கினான். கண்களில் வெள்ளம் பொங்கியது. அதுவே கோபத்தால் கடல் நீராக மாற அவன் ஆர்ப்பரித்து போரிட்ட கௌரவ படைகள் மீது அம்புகளை வாரி இறைத்தான். ஆர்ப்பரித்த கௌரவ படைகளும் அவர்களுக்கு தலைமை தாங்கிய பல நாட்டு மன்னர்களும் ஏராளமாக மண்ணில் சாய்ந்தனர். தம்பி மகனான அரவான் இறந்ததைக் கண்ட பீமனும் கூட்டத்துக்குள் புகுந்து பலரையும் தூக்கி வீசியே கொன்று ஆவேசத்தை வெளிப்படுத்தினான். அரவான் மரணத்துக்கு பழிக்கு பழியாக எப்படியேனும் துரியோதன படையின் முக்கியஸ்தர்கள் சிலரை அழித்தே தீருவதென கங்கணம் கட்டி முன்னேறினான். அவனது முன்னேற்றத்தை கண்ட துரியோதனன் தன் தம்பிமார்களுடன் அவனை எதிர்க்க ஆவேசத்துடன் ஓடி வந்தான். சற்றும் தாமதிக்காமல் கன நேரத்தில் தன் வில்லை வளைத்து பீமன் அம்பு மழையை பொழிந்தானோ இல்லையோ ஆ ஆ என்ற அலறலுடன் 7 பேர் சாய்ந்தனர். துரியோதனன் இப்படி நடக்கும் என கனவிலும் நினைக்கவில்லை. ஏற்கனவே நடந்த போரில் 8 தம்பிமார்களை இழந்திருந்த அவன் நொடிப்பொழுது நேரத்தில் மேலும் 7 பேரை இழந்தான். குண்டலபோசன், தீர்கநயனன், குண்டலன், குண்டலதாரன், திம்மவாகு, கணத்வஜன், அநாதியக்கன் ஆகியோர் அவர்கள். துரியோதனன் திகைத்து நின்ற வேளையில் இன்று நீயும் என்னிடம் அழிந்து போவாய் என சொல்லி ஆக்ரோஷமாக போரிட்டான். துக்கத்தில் இருந்த துரியோதனனால் பீமனை சற்றும் எதிர்க்க முடியவில்லை. அவன் தோற்று ஓடிவிட்டான். இத்துடன் அன்றைய போர் முடிந்தது. படைகள் தங்கள் இருப்பிடம் திரும்பினர். அன்று இரவில் அரவானின் மரணம் பற்றி பாண்டவர்கள் பேசி வருந்தினர். கிருஷ்ணர் அவர்களை தேற்றினார். பாண்டவ செல்வங்களே, அரவான் ஏற்கனவே தன்னை காளிக்கு பலியிட்டு இறந்து போனவன்தான். அவன் கேட்ட வரத்தால் போர்க்கள காட்சிகளை காணும் பாக்கியத்தை கொடுத்தேன். அவன் விதி முடியும் நேரம் வந்ததும் அவனுக்கு ஆக்ரோஷத்தை கொடுத்து சொர்க்கத்திற்கு அனுப்பிவிட்டேன். இறந்தவன் மீண்டும் இறந்தது பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றார். பாண்டவர்கள் மனம் தேறினர். இதே போல கௌரவர்களின் பாசறையில் துரியோதனன் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தான். தன் மன ஆறுதலுக்குரியவன் நண்பன் கர்ணனே என்பதால் அவனை அழைத்து வர உத்தரவிட்டான். கர்ணனிடம், நண்பா, பார்த்தாயா, நமது சகோதரர்கள் பலரை கொடிய பீமன் கொன்றுவிட்டான். பீஷ்மரும் துரோணரும் இருக்கும் நமது படையை நினைத்தாலே வெட்கமாக இருக்கிறது. அவர்களால் போர் செய்ய முடியவில்லை என்றே நினைக்கிறேன். இந்நிலையில் என்னை காக்கும் கருணை கடல் நீ மட்டுமே. என்னை காப்பாற்று, நம் தேசத்தை காப்பாற்று என்றான். கர்ணனுக்கு ஆவேசம் அதிகமாயிற்று. நண்பா, இப்போது வருத்தப்பட்டு என்ன லாபம்? அன்று படைகளை பிரித்தபோது என்னை ஒரு கடைநிலை பணியான அர்த்தரத சேனாதிபதியாக்கி உத்தரவிட்டாரே பீஷ்மர். அப்போது அவையில் இருந்த நீ அடக்கமாக தானே இருந்தாய். மேலும் யாரை நீ நம்பினாயோ அந்த பீஷ்மரே உன்னை காப்பாற்றுவார். நான் ஏற்கனவே சொன்னபடி பீஷ்மர் களத்தில் என்று தோற்று ஓடுகிறாரோ அடுத்த கணமே நான் உன்னருகில் இருப்பேன். உன்னை காப்பாற்றுவேன். கிருஷ்ணரையும் பாண்டவர்களையும் கொல்வேன். அதுவரை என்னை அழைக்காதே என சொல்லிவிட்டு சென்று விட்டான். துரியோதனனை பயம் கவ்விக்கொண்டது. கர்ணன் தன்னிடம் சொன்னதை அப்படியே பிதாமகர் பீஷ்மரிடம் சொல்லி வரும்படி தன் தம்பி துச்சாதனனை அனுப்பி வைத்தான். துச்சாதனனும் அதையே செய்ய பீஷ்மர் சிரித்தார். ஒன்றை சொல்கிறேன் கேள் துச்சாதனா. நீங்கள் நினைப்பது போல் ஒருவேளை கர்ணன் பலரை கொன்றாலும் அர்ஜுனனை அவனால் ஏதுமே செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, பீமன் வல்லவன், பலசாலி. நீங்கள் திரௌபதியை துகிலிருந்து அவமானம் செய்தது ஆறாவடுவாக அவன் மனதில் பதிந்து விட்டது. அதற்கு அவன் உங்களை பழிவாங்கியே தீர்வான். இதுதான் நடக்கப் போகிறது. நாளை 9ஆம் நாள் போர். நாளை மட்டுமே நான் உங்கள் படையில் இருப்பேன். 10ஆம் நாள் போரில் நான் இறந்து போவேன். என் ஆயுள் முடியும் நேரம் வந்துவிட்டதை நான் அறிவேன். அதன் பிறகு கர்ணனோ வேறு பலசாலியோ உங்களை பாதுகாக்கட்டும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்.
துச்சாதனன் அவரிடம் விடைபெற்று குழம்பிய மனதுடன் கிளம்பிவிட்டான். மறுநாள் காலை 9ஆம் நாள் விடியலில் போர் துவங்கியது. பீமன் ஆத்திரத்துடன் களத்தில் புகுந்தான். அரவானை கொன்ற அசுரன் அலம்புசனை இன்று கொன்றே தீருவதென்பது அவன் இலக்கு. இந்த ஆவேசத்துடன் களத்தில் இறங்கியவன், ஏ அலம்புசா, அரவான் ஏற்கனவே களபாலியானவன். செத்த பாம்பை அடித்துவிட்டு நீ வீரம் கொண்டாடுகிறாயோ? உங்கள் பாசறையில் நேற்று அரவானை கொன்றதற்காக உன்னை தலையில் தூக்கி வைத்து ஆடினார்களாமே கௌரவர்கள். மடையனே, வா, என்னோடு போர் புரி. என்னை ஜெயித்தால் நீயே பலசாலி என ஒப்புக்கொள்கிறேன். வா சண்டைக்கு என அவனது உணர்வுகளை தூண்டிவிட்டான். அசுரனாகிய தன்னை மானிடனான ஒருவன் வம்புக்கு இழுக்கிறானோ என ஆவேசப்பட்டான் அலம்புசன். தொடரும். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.